ஒரு ஏர்போர்ட்டில் ஒரு ஃப்ளைட்டு டேக் ஆஃப் ஆக ரெடியாக இருந்துச்சு. ஏர் ஹோஸ்டர்ஸ்லாம் பேசஞ்சர்ஸ்க்கு சேஃப்டி இன்ஸ்ட்ரக்ஷன் சொல்லிட்டு இருந்தாங்க. அந்த சமயத்தில் பைலட்ஸ் 2 பேருமே காக்பிட்டில் ஃப்ளைட்டை டேக் ஆஃப் பண்ண ரெடியாக இருந்தாங்க. டேக் ஆஃப் ஆக ரெடி ஆனதும் எல்லாருமே அவங்க சீட்டில் போய் அமைதியாக உட்காராங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ளைட்டு ரன்வேலேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக மூவ் ஆகி வானத்தை நோக்கி பறக்க ஆரம்பிக்குது. பறக்க ஆரம்பிச்ச கொஞ்ச நேரத்திலேயே வானத்தில் ஒரே பறவைங்க கூட்டம் ஃப்ளைட் மேலே வந்து மோதுது. அதில் ஒரு பறவை வந்து ஃப்ளைட்டு ரெக்கையில் இருக்க ஒரு இன்ஜின் மேலே போய் பட்டு இன்ஜின் டேமேஜ் ஆயிடுது. அந்த நொடியில் உள்ள இருக்க எல்லாருமே பதட்டமாகறாங்க. பைலட்ஸ் 2 பேருக்குமே என்ன பண்றதுன்னு ஏது பண்றதுன்னு உண்மையே புரியல. ஏர் ஹோஸ்டர்ஸ் வந்து பேசஞ்சர்ஸ்க்கு கொஞ்சம் பயப்படாம இருங்க அப்படின்னு சொல்லி எல்லாத்தையும் ஆசுவாசப்படுத்துறாங்க. ஆனா அவங்களுக்குமே அந்த மரண பீதி அவங்க கண்ணுக்கு தெரியுது. திறமையான 2 பைலட்ஸ் வந்து அந்த ஃப்ளைட்டை பெரிய ஆக்சிடென்ட்லேருந்து காப்பாற்ற சாமர்த்தியமா அந்த ஃப்ளைட்டை தண்ணியில் லேண்ட் பண்ணிடலான்னு முடிவு பண்றாங்க. மெதுவாக அந்த ஃப்ளைட்டை தண்ணிக்கு மேலே அப்படியே லேண்ட் பண்றாங்க. சேஃப்டியாக அந்த ஃப்ளைட்டை தண்ணியில் லேண்ட் பண்ணி அங்கே இருக்க அத்தனை பேர் உயிரையும் அந்த பைலட்ஸ் 2 பேருமே காப்பாற்றிட்டாங்க. ஆகாயத்துக்கு மேலே பறக்க வேண்டிய அந்த ஏரோப்ளேன் கடலுக்கு மேலே கப்பல் மாதிரி மக்கள் அதுக்கு மேலே சுமந்துக்கிட்டு அவங்களோட மறு வாழ்க்கையை நோக்கி பயணிக்க போகிறாங்க.